ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னார் சுவாமி திருக்கோயில் எழுமேடு கிராமம் தீமிதி திருவிழா, கோலாகல தீமிதி திருவிழா இன்று மேல்பட்டாம்பாக்கம். பல பேரின் குலதெய்வம் ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் மேல்பட்டாம்பாக்கம். கொடிக்கம்பம் கோடி புண்ணியம், கொடிக்கம்ப தரிசனம் கோடி புண்ணியம், கோடி புண்ணியம். அம்மா பாருங்க, இன்னைக்கு வெளியிலேயே தான் காட்சி கொடுப்பாங்க. கருவறையிலிருந்து கொடிக்கம்பத்திலேயே தான். கொடிமர தரிசனம் கோடி புண்ணியம், கோடி புண்ணியம். அம்மாவையே தரிசனம் பண்ண மாதிரி. இன்னைக்கு பச்சைவாழி அம்மா அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. டோட்டலாக என்ன பண்ணுவாங்க, கருவறையிலிருந்து கொடிக்கம்பத்தில் வந்துடுவாங்க. கொடிக்கம்பத்தில் இருக்கக்கூடிய திரிசூலத்தாண்ட நிப்பு பாருங்க, எத்தனை பேர் பாருங்க. அப்படியே தீப ஒளியில காட்சி தருவா. இந்த திரிசூலத்தில் தான் இருப்பாங்க அம்மா. கருவறையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா இத்தனை பேருக்கு தரிசனம் கொடுக்கணும் இல்லையா, அதனால திரிசூலத்தில் தான் அம்மா இருப்பாங்க இன்னைக்கு. ஏன்னா அத்தனை பேருக்கும் காட்சி தரணும் இல்லையா, கருவறையிலேருந்தே வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அம்மா தாழ முடியாது அங்கே. முழுசாக அப்படியே திரிசூலம் என்ன மாதிரி ஜொலிக்கிறாங்க பாருங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆமாம், கருவையிலிருந்து தாய் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அத்தனை பேருக்கு தரிசனம் தரணும் இன்னைக்கு. இன்னைக்கு முழுசா திருசூலத்தில் தான் இருப்பாங்க தாய். அது விவரம் தெரிஞ்ச சித்தர்களுக்கு தான் தெரியும். எல்லாம் கருவறையில் அம்மா கிட்ட அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இங்கே வந்து சேவை பண்ணுவாங்க. எல்லாருக்கும் சேவை இங்கே திரிசூலத்தில் கிடைக்கும். அதனால விவரம் தெரிஞ்சவங்க திரிசூலத்துக்கே பண்ணிடுவாங்க. திரிசூலத்தில் இன்னைக்கு அதுதான், இது மாதிரி உற்சவ சமயத்தில் திரிசூலத்துக்கு அவ்வளோ பவர் நிறைய பேருக்கு தெரியாது. திரிசூலம் அந்த பவர் வாங்கி வச்சிருக்குது. ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னார் சுவாமி ஈஸ்வரர் திருக்கோயில் எழுமேடு கிராமம், மேல்பட்டாம்பாக்கம், பன்ருட்டி வட்டம். இன்னைக்கு தீமிதி திருவிழா, கோலாகலமான தீமிதி திருவிழா. இன்னைக்கு அப்படி ஒரு பெரும் கூட்டம். அம்மாவினுடைய எல்லா குலதெய்வ கோயில், பல பேருடைய குலதெய்வ கோயில். 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஸ்ரீ மன்னார் சுவாமி திருக்கோயில் எழுமேடு கிராமம்.